நம்ம நிறைய இடத்துல சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். கவுண்ட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ். வென் யூ ஹேவ் ஹர்ட் அபவுட் கவுண்ட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ் அப்படிங்கிறபோது, நம்மளுக்கு வந்து எந்த ஒரு விஷயம்னாலும் அதுக்கு கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணணும். இப்போ நம்மகிட்ட கொஞ்சம் தான் அமௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஐ ஹேவ் இனஃப் மனி. ஐ ஃபீல் லைக் கிரேட்ஃபுல் ஃபார் இட் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணும்போது, அது கிராஜுவலாக க்ரோ ஆகிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அதை வந்து ரியலைஸ் பண்ண முடியும். அதை என்ஜாய் பண்ண முடியும். எனக்கு வந்து ஒரு நல்ல பர்ஃபெக்டான ரிலேஷன்ஷிப் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்மளுக்குள்ளேயே நம்ம வந்து அதை ஸ்பீக் அவுட் பண்ணும்போது மிராக்குலஸாக அது இன்னும் நம்மளுக்கு ஜாய்ஃபுல் சியர்ஃபுல் ஸ்டேட் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு பிடிச்சமான ஜாப் இல்லை, பட் இஃப் யூ ஆர் பீயிங் கிரேட்ஃபுல் டு இட், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறத்துக்கு நிறைய பிளெஸ்ஸிங்ஸும் சூழ்நிலையும் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அமையும். பட் வென் யூ ஸ்டார்ட் கவுண்டிங் எ நெகட்டிவ் திங்ஸ், வெதரை பற்றியோ கவர்மெண்ட்டை பற்றியோ ஃபினான்ஷியல், ஸோ நெகட்டிவ் திங்ஸ் ஆல்சோ இட் வில் பி ஸ்டார்ட் க்ரோயிங். ஸோ நீங்கள் பாசிட்டிவாக இருக்கும் பட்சத்தில், நீங்கள் பிளெஸ்ஸிங்ஸாக ஃபீல் பண்ணும் பட்சத்தில், எவ்ரி திங் வில் இன்க்ரீஸ் வெதர் இட்ஸ் பிளெஸ்ஸிங் ஆர் நெகட்டிவ்ஸ். ஓகே, ஸோ நம்ம எண்ணம் போல் தான் வாழ்க்கை.